Hi friends, இன்னைக்கு பார்ட் 3 வீடியோவில் ஸ்டிச்சிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் நான் வந்து ஃபைனலாக தைச்சது. ஸோ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் ஹேண்டை வந்து அதே மாதிரி வெட்டிக்கலாம். 1.5 இன்ச் நம்ம வந்து வெட்டியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து நான் லைன் போட்டுக்கிறேன். ரைட் சைடு வச்சு கரெக்டான பக்கத்தை வச்சு நீங்கள் வந்து போட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம உள்ளே விட்டு திருப்பும் போது நம்மளுக்கு வந்து சுருளாது பின்னாடி, அதனால் நம்ம வந்து இது மாதிரி பண்ணிக்கிறோம். ஸோ நெக்கு வந்து கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு பா ஷேப்புன்றனால நான் வந்து 20 பான்றதுனால நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அதனால் 1/4 இன்ச் நம்ம கேப் விட்டனால மார்க் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே ஒரு துணி வச்சு ஸ்டிச் பண்ணும் போது கரெக்டாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு 2 பிட்டை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து பின்னால் வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக வந்து இதுலேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ பா வரனால கொஞ்சம் வந்து பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் நெக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன நெக் வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம் இதே மெத்தடில். ஸோ கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தையலை கட் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அர்க்காத் குத்திக்கோங்க. இப்போ வந்து நம்ம படிமான தையல் போட போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கீழே வந்து தையல் போட்டனால அது மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் உள்ளர விட்டு திருப்பணும் போது நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இல்லைனா நீங்கள் மேலேயே ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு கூட கீழே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து படிமான தையல் நான் கீழே வந்து போட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஒட்டியே நம்ம போட்டுக்கலாம், அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நெக்கு கிட்டேயும் நம்ம வந்து போட்டுக்கலாம் அதே மாதிரி. ஸோ இந்த வீடியோவில் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அதனால் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து இதை ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ பா நெக்குன்றனால கொஞ்சம் வந்து நான் பார்த்து தைக்கிறேன். ஸோ தைச்சி எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஃபைனலாக வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு அது ஓரத்தில் இருக்கிறதுல நம்ம 1/4 இன்ச் இடம் விட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸஸ் ஆனதை. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராகவே வரும். ஸோ பின்னாடி இருக்க டாட் வந்து எனக்கு 3.5 நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நான் வச்சு இங்கே மார்க் பண்ணி அதுக்கு போட்டுக்கிறேன். போட்ட பிறகு நம்மளுக்கு பேக் பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம 1/4 இன்ச்சு வந்து உள்ளர குடஞ்சி வெட்டுறதுனால நான் அதே மாதிரி வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே வந்து நல்ல பக்கத்தை போட்டு நீங்கள் வந்து வெட்ட ஆரம்பிச்சுக்கோங்க. கையை மட்டும். நெக்கு வந்து அதே மாதிரி ப்ரொசீஜர் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இது வந்து ரைட் சைடு, அதனால் டிக் மாதிரி போட்டிருக்கேன். ஒரு 1/4 இன்ச்சு மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக அர்க்காத் கொடுத்துட்டு நீங்கள் வந்து படிமான தையல் போட்டிங்கன்னா அழகாக வந்து திரும்பிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஓரத்தில் தையல் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஓர தையல் வந்து நீங்கள் போட்டு கட் பண்ணிக்கோங்க 2ஆக. ஏன்னா பாட்டாக வேணும்ல, 2 பாட்டு. கொக்கி பட்டிக்கு 1, தாஜா பட்டிக்கு 1. ஸோ அதே மாதிரி நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆனதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணல பர்ஃபெக்டாக. ஸோ தைச்சிட்டு கட் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய மெத்தட். ஈஸியாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது வரைக்கும் எனக்கு ப்ளவுஸில் வந்து எந்த ஒரு குறையும் வந்தது கிடையாது. இந்த மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்துங்களை நான் இது மாதிரி வெட்டி எடுத்துட்டேன் 2 இதுவாக. இப்போ வந்து நம்மளுடைய டாட் வந்து நல்லாவே பிடிச்சிருக்கும் கரெக்டாக. இப்போ வந்து பட்டிக்கு வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 1/4 இன்ச்சு இடம் விட்டு நல்லா வந்து சுற்றியும் ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நான் 2 வந்து ரெடி பண்ணிவிட்டேன். ஒரு எக்ஸ்ட்ரா வந்து கீழே பட்டிக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதே கொடுத்துட்டு நான் வைக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு 1/2 இன்ச்சு வந்து மேலே விட்டுருந்தோம், அதை வந்து கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
ஸோ நான் டபுள் ஸ்டிச் பண்ணிக்கிறேன், அப்போ தான் நம்மளுக்கு வந்து பிரியாமல் இருக்கும்ன்றனால. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே வந்து படிமாலை தையல் போட்டுக்கிறேன். ஸோ அதே மாதிரி அந்த பக்கத்துக்கும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இன்னொரு டைமை காட்டியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம கீழே வந்து 1 இன்ச்சு விட்டோம், அதை வந்து ஆஃபாக மடிச்சிங்கன்னா கீழே வந்து மடித்து தைச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பட்டிக்கு வந்து ரைட் சைடில் வரும், சில பேருக்கு லெஃப்ட்லேயும் வரும். உங்களுக்கு எப்படி வந்திருக்கோ நீங்கள் வந்து ப்ளவுஸை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 2 இன்ச் வந்து வச்சு நீங்கள் மடித்து இந்த மாதிரி, ஏன்னா கழுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு, கீழே ஃபினிஷ் பண்ணியாச்சு, அதனால் மடித்து நீங்கள் வந்து 1/4 இன்ச்சுக்கு டெயில் போட்டுக்கோங்க, ஸ்டிச்சஸ் போட்டுங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப இழுத்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கிளாத் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ அதை மடித்து உள்ள ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி நான் பேக்கில் வந்து திருப்பிட்டேன். இங்கே மடித்து தைக்கும் போது உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து ஃபினிஷிங் வரும். 2 இன்ச் வந்து நான் எடுத்திருக்கேன் கொக்கிக்கு, ஓகேவா. காஜா பட்டிக்கு வந்து 3 இன்ச் எடுக்க போகிறேன். ஸோ 3 இன்ச் வந்து காஜா பட்டினா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அந்த நூல் மாதிரி நம்ம வந்து தைப்போம். ஸோ அதுக்காக நான் வந்து வச்சு அதை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ 1/4 இன்ச்சாக மடித்து நீங்கள் வந்து தையல் போட்டுக்கலாம் மேலே. ஸோ சில பேர் 2.5 இன்ச்சு எடுப்பாங்க, நான் வந்து 3 இன்ச்சு எடுத்துருக்கேன். இப்போ ஹேண்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சு இடம் விட்டுருக்கோம்ல, அதை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க நல்ல பக்கத்தில் வச்சு. அதை வந்து திருப்பும் போது படிமான தையல் ஒன்று போட்டுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து போட்டுக்கிறேன். போட்டு நீங்கள் திருப்பும் போது நல்ல பக்கத்துக்கு மேலே நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் திருப்பினீங்கன்னா அழகாக வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ மேலே படிமான தையலும் போட்டுக்கிறேன். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கிளியர் பண்ணுறேன், கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோலாம் எடுத்து போஸ்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து புரியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், புரிகிற மாதிரி தான் எடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி சுற்றி நம்ம வந்து ஹேண்டுக்கு வந்து கை வைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு வந்து இடம் விட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுற்றிலும் அது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் வந்து கட் பண்ணுவேன் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத், அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ரெண்டுமே நான் வந்து தைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நடுவில் அர்க்காத் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து சென்டர் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன், அது வந்து மிஸ் ஆகிடுச்சு வீடியோ. ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹேண்டை வந்து நான் வச்சுருக்க மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ புரியலன்னா 2 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ பிகினர்ஸாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு நான் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவேன். சைடில் வந்து நீங்கள் ரைட் சைடே கரெக்டான பக்கமே வச்சு தையல் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. எதுக்கு நான் இந்த மாதிரி பண்ணுறேன்னா, உள்ள பிசு துணியாக இருந்துச்சுன்னா தெரியாது, அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி மெத்தட். பின்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து அளவு வந்து எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம ப்ளவுஸ்லேருந்து. ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ வந்து ஃபிட்டிங் பார்க்கணும்ல, அதனால் வந்து மார்க் பண்ணிவிட்டு நான் கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கிறேன். எதுக்கு இந்த மெத்தடுனா, நம்மளுக்கு பிசுறு துணியாக இருக்கும், அதனால் வந்து அதிகமாக இருக்காங்க நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு சூப்பராகவே வருது. ஸோ அதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க ஃபிட்டிங்கை. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஆல்ரெடி இடம் விட்டுருக்கோம், 3 தையல் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் 4 சைடும் நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு. இந்த சைடும் பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கு. அண்டு உள்ளே பார்த்தீங்கன்னா பிசுறு எதுவுமே தெரியாது, பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். இந்த மெத்தடு தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது ஆல்ரெடி தைச்ச ப்ளவுஸில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அளவு ப்ளவுஸ். ஓகேங்களா,
ஸோ இதான் ஃபினிஷிங். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் மை பேஜ். தேங்க்யூ.